ரெடியாடா? என்னது ரெடியா? ரெடியா? ஏதோ நீ ரெடியா? நீ இப்போ உளுந்து ரெடியா? நீ ரெடி ஆயிட்டியா? சொல்லு. 1.5 வாரத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் லாங் வீடியோ. இப்போ லேட்டஸ்டா நீங்க பாத்திருப்பீங்க. அதை எடிட் பண்ணி கொடுக்க லேட் ஆயிடுச்சு. எடிட் பண்ண மனசே வரல, லோன் வராததுனால. அந்த 1.5 வாரம் எடிட் பண்ணலாம், வேணாம் லாஸ்டா அது போட்டிருந்தேன். பட் வந்து பாத்தீங்கன்னா லோன் வந்துருச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப ஹாப்பியா. நடுவில் நாங்க வந்து ஒரு 2 நாளா வந்துட்டு வேலை பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். பூ பெருசா பூத்திருக்கு. அக்கா என்ன தள்ள அழகா வச்சுக்கொண்டாங்க. ஜீப் அடிச்சுட்டு வந்து தருவாங்க, நீ ஒரு ஓரமா நில்லுன்னு அக்கா சொன்னாங்க. இதோ பக்கத்துலதான் இருக்காங்க. என்னை மீறி பாப்பா வந்து காலில் என் காலை பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க எப்படி சேரா இருக்கு. இப்படி நடந்து வந்தேன். இந்த ரூட்ல நடந்து வந்து என் செருப்பு வச்சதுதான் வலிக்கிட்டு விழுந்துருச்சுங்க. வலிக்கு விழுந்துருச்சு பாருங்க. நினைச்சு கழுவி விட்டுருக்காங்க. என் செருப்பு பாருங்க எந்த நிலைமையில இருக்குன்னு. தப்பிச்சிட்ட செருப்பால நினைக்கிறேன். இல்ல ஏற்கனவே விழுந்திருக்கனால உசாரா உட்காந்துட்டேன் நானு. கால் ஸ்லிப் ஆன உடனே நானே உட்காந்துட்டேன். இங்க பாருங்க தேவையாக அது சேரு நல்லா இப்படி வழுக்கி கால் விரிஞ்சிருச்சு. அதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? அப்படியே உட்காந்து. சோ மல்லிகைப்பூ காட்டுறேன் வாங்க. இந்த ஒரு பூவை பறிக்க வந்து கீழே வந்து சில்லறை வாரி. இது என்ன பூ? அடுக்கு மல்லியா? மல்லி. இது இப்படி கட் பண்ணலாமா? கட் பண்ணு. மல்லி இப்படிதான் கட் பண்ணோம். இலையோட கட் பண்ணிட்ட. அதான் கேட்டனே உன்கிட்ட. நீ தானே சொன்ன என்ன இலை? சரி கட் பண்ணிட்டேன். கேட்டேன். சரி ஓகே வச்சுக்கோ, தள்ள வச்சுக்கோ. சரி அழகா இருக்காது. அழகா இருக்கு. ஏற்கனவே மல்லி வச்சுக்கிறீங்க போல இருக்கே. அதோட சேர்த்து இலையோட வச்சுக்கிறியா? நின்றுச்சா? நின்றுச்சு. செம்பருத்தி பறிக்கலாம் வாங்க. பாத்துப்பாமா இவ்வளவு அளவு நின்றுச்சு. வா செம்பருத்தியை பறிச்சிடலாமா? பறிச்சிடலாம். ஓகே. நம்ம கார்ல இருக்க சாமிக்கு வச்சிடலாம். ஸோ நீங்களாம் பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் கொடுத்த மாதிரி லோன் கிடைச்சிருச்சு. ஃபைனலி நம்ம வந்து வீடை கட்டி முடிச்சிருவோம். இந்த வருஷமே கிரகப்பிரவேசம் பண்ணிடுவோம் நம்புறேன். கடவுள்கிட்ட விட்டுருவோம். நான் எல்லாருடைய ஆசீர்வாதத்துல நடக்கும். அடுத்தடுத்து அப்டேட்ஸ் நான் கொடுக்குறேன். டாடா.